தலைவரை இழந்த ஹிஸ்புல்லா என்ன செய்யும்? கேள்விக்குறியாக்கப்பட்ட உலகின் சக்தி வாய்ந்த இஸ்லாமிய அமைப்பு நஸ்ரல்லா மரணத்திற்காக இஸ்ரேலை பழிவாங்குமா ஈரான்? முன்னேறி செல்ல முடிவெடுத்துள்ளதா இஸ்ரேல்? அமெரிக்க துருப்புகளுக்கு பிறப்பித்துள்ள உத்தரவு என்ன? மத்திய கிழக்கில் என்ன நடக்கிறது என பல 100 கேள்விகளை தற்போது ஹசன் நஸ்ரல்லாவின் மரணம் ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் மிகவும் கடுமையான போர் மூலம் அபாயம் இருப்பதை பற்றி பேசுவதை நிறுத்த வேண்டிய நேரம் இது என்றும் அதை நிறுத்துவதற்கான செயலில் இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் நிபுணர்கள் அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதை இஸ்ரேல் தனது மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறது. ஈரானிய மத தலைவரின் ஆசீர்வாதத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட ஷியா முஸ்லிம்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஹிஸ்புல்லா உலகின் தலை சிறந்த இஸ்லாமிய அமைப்பாகும். 80களில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பின் கோட்பாடு இஸ்லாமிய கல்வியை போதிப்பது, இஸ்லாம் தேசத்தை உருவாக்குவது, இஸ்ரேலை அழிப்பது, மேற்கத்தேய நாடுகளை மத்திய கிழக்கிலிருந்து விரட்டி அடிப்பது போன்ற நோக்கங்களை கொண்டதுதான். இருந்த போதிலும் இந்த அமைப்புக்கு சன்னி முஸ்லிம்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. ஹிஸ்புல்லா தனது தலைமை காரியாலயத்தை லெபனானில், கிளை காரியாலயங்களை சிரியா, யேமன் மற்றும் ஈராக் போன்ற நாடுகளில் அமைத்துள்ளது. சுமார் 1 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட இந்த அமைப்பு ஷியா இஸ்லாமிய கோட்பாடுகளையும் கட்டுப்பாடுகளையும் இஸ்லாமிய ஒழுக்க விதிகளையும் கடைபிடிக்கும் ஒரு அமைப்பாகும். லெபனானில் அரசியலில் கணிசமான செல்வாக்கை செலுத்தியிருக்கும் அதேவேளை லெபனானின் இராணுவத்தை விட பலம் வாய்ந்த அமைப்பாகும். நெடுந்தூர ஏவுகணைகள், ராக்கெட்டுகள், ஆயுதம் உற்பத்தி செய்யும் ஆலைகள், லட்சக்கணக்கான ராக்கெட்டுகளை வைத்திருக்கும் இந்த அமைப்புக்கு தலைமை வகித்தவர் ஹசன் நஸ்ரல்லா. இந்நிலையில் இஸ்ரேலின் பெரிய எதிரி என கருதப்பட்ட ஓர் அமைப்புக்கு எதிராக அவர்கள் பெற்றுள்ள இந்த மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு மேலும் நம்பிக்கை ஊட்டும். இஸ்ரேல் மேலும் பல வீரர்களை திரட்டியுள்ளது. லெபனான் மீது தரைவழி தாக்குதலை கூட மேற்கொள்ள அவர்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் மிகப்பெரிய தீவிரத்தை எட்டக்கூடிய நடவடிக்கை. இது கடந்த 11 மாதங்களாக இரு தரப்பினருக்கும் இடையே மாறி மோதல்கள் இருந்து வருகின்றன. இருப்பினும் இஸ்ரேல் தரப்பு லெபனானுக்கு அதிக அழுத்தம் கொடுத்து வருகிறது. இந்த மோதலில் முன்னேறி செல்ல இஸ்ரேல் முடிவெடுத்துள்ளது. இதேவேளை ஹிஸ்புல்லா தனது ஆயுதங்களை எவ்வாறு பயன்படுத்த போகிறது என்பதை தீர்மானிக்க வேண்டிய நேரம் இதுதான். அதை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவார்களா? மீதமுள்ள ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தாவிட்டால் இஸ்ரேல் அவற்றை அழித்துவிடும் என்று அவர்கள் நினைக்கலாம். இஸ்ரேல் தரப்பு அதன் முடிவுகளின் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அவர்கள் ஏற்கனவே லெபனானில் தரைவழி ராணுவ நடவடிக்கையை தொடங்குவது பற்றி பேசியுள்ளனர். மேலும் அவர்கள் இன்னும் தேவையான படைகளை நிலைநிறுத்துவதில்லை என்றாலும் அவர்களின் ராணுவம் என்று ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கைக்கு தயாராக இருப்பதாக கூறியது. லெபனானில் உள்ள சிலர் தரைவழி தாக்குதலில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு பெருமளவிலான சேதத்தை ஹிஸ்புல்லா ஏற்படுத்தக்கூடும் என்று நம்புகின்றனர். இதனால் இனிவரும் காலங்களில் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கப்படும். அடுத்து ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா மரணத்திற்கு பழிவாங்குவோம் என்று ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி சூளுரைத்துள்ளார். பிராந்தியத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் ஹிஸ்புல்லாவை ஆதரித்து உடன் நிற்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். நஸ்ரல்லா மறைவை முன்னிட்டு ஈரானில் 5 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. நஸ்ரல்லா கொல்லப்பட்டதை தொடர்ந்து அயதுல்லா அலி கமேனியின் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விட்டதாக ராய்ட்டர்ஸ் முகமை செய்தி வெளியிட்டுள்ளது. கமேனி ரகசிய இடத்திற்கு சென்று விட்டதாக 2 அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் குறிப்பிட்டுள்ளது. ஹசன் நஸ்ரல்லா மரணத்தை தொடர்ந்து அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பது குறித்து ஹிஸ்புல்லாவுடன் ஈரான் ஆலோசித்து வருவதாகவும் அந்த செய்தி கூறுகிறது. ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதை அடுத்து ஐநா பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்திற்கு ஈரான் அழைப்பு விடுத்துள்ளது. அது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு அவையின் 15 உறுப்பினர்களுக்கும் ஐநாவுக்கான ஈரான் தூதர் அமீர் இரவானி கடிதம் எழுதியுள்ளார்.
அடுத்து அமெரிக்காவை பொறுத்தவரையில் பெய்ரூட் மீதான தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் பெரியளவிலான போரை தவிர்ப்பதற்கு ஆதரவு மற்றும் ராஜதந்திரத்தின் கலவை தேவை என்று பிளிங்கன் தனது கருத்தை மீண்டும் வலியுறுத்தினார். ஆனால் நிலைமை அமெரிக்காவின் கையை மீறிவிட்டதால் அவர்களின் பார்வை நம்ப தகுந்ததாக தெரியவில்லை. இதனால் மத்திய கிழக்கில் நிலைமையை ஆய்வு செய்து அதற்கேற்ப அங்குள்ள அமெரிக்க படையினரை உசாராக இருக்க செய்யுமாறு அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகனை அதிபர் பைடன் உத்தரவிட்டிருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலைமையை முழுமையாக ஆராய்ந்து அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் நலன்களை காக்கவும் தற்காப்பை உறுதிப்படுத்தவும் தேவைக்கேற்ப அமெரிக்க படைகளை உசார் நிலையில் வைத்திருக்க பென்டகனுக்கு பைடன் உத்தரவிட்டுள்ளார் என்கிறது வெள்ளை மாளிகை அறிக்கை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தூதரகங்களும் தேவையான தற்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பைடன் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அமெரிக்கா உட்பட எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு தலைவர் ஜோசப் பொரெல் தெரிவித்துள்ளார். ஜோசப் பொரெல் நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய போது, நாங்கள் செய்வது போர் நிறுத்தத்திற்கு தேவையான அனைத்து அழுத்தங்களையும் கொடுப்பதுதான். ஆனால் காசாவில் அல்லது மேற்கு கரையில் நெதன்யாகுவின் நடவடிக்கைகளை யாராலும் தடுக்க முடியாது என்றுதான் தெரிகிறது என்றார். ஹிஸ்புல்லா அளிக்கப்படும் வரை இஸ்ரேலிய ராணுவம் தனது நடவடிக்கைகளை நிறுத்தாது என்று நெதன்யாகு தெளிவுபடுத்தியதாக பொரெல் கூறினார். குறிப்பாக இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளால் பயங்கரவாத அமைப்பாக கருதப்படும் ஹிஸ்புல்லா வெறும் ஒரு போராளி இயக்கம் மட்டுமல்ல, அது ஒரு அரசியல் கட்சியும் கூட. இந்த அமைப்புக்கு லெபனான் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ளது மற்றும் அரசாங்கத்தின் ஒரு அங்கமாகவும் உள்ளது. ஒரு குறிப்பிடத்தக்க ஆதரவுடன் லெபனான் சமூகத்தின் ஒரு பகுதியாக ஹிஸ்புல்லா விளங்குகிறது. ஹிஸ்புல்லா இந்த தாக்குதலுக்கு எவ்வாறு பதிலளிக்க போகிறது என்பது தெரியாது. இஸ்ரேலுக்குள் ஊடுருவி சென்று தாக்கக்கூடிய துல்லியமான ஏவுகணைகள் உட்பட தங்களிடம் இருக்கும் அதிநவீன ஏவுகணைகளை ஹிஸ்புல்லா இன்னும் பயன்படுத்தவில்லை. இஸ்ரேலுடனான ஒரு பெரிய போருக்கு அக்குழு இதுவரை ஆர்வம் காட்டாமல் இருந்தது. அத்தகைய ஒரு போர் அதன் உள்கட்டமைப்பை அழிக்க வழிவகுக்கும் மற்றும் அதன் முக்கிய தலைவர்களின் படுகொலைக்கு வழிவகுக்கும் என்பதால். ஆனால் இப்போதும் அதுதான் நடந்துள்ளது எனும் போது அடுத்து என்ன என்ற மிகப்பெரிய கேள்வி உள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே ஏதேனும் மிகப்பெரிய மோதல் வெடித்தால் அத்தகைய சூழ்நிலை பிராந்தியத்தில் உள்ள மற்ற ஈரானிய ஆதரவு குழுக்களையும் இந்த சண்டையில் ஹிஸ்புல்லாவுடன் சேர கட்டாயப்படுத்தலாம் என்ற கவலையும் உள்ளது. கணிக்க முடியாத விளைவுகளுடன் கூடிய மிகவும் ஆபத்தான தருணம் மத்திய கிழக்கில் நிலவுகிறது. இதற்கிடையில் இஸ்ரேலின் இந்த கொடூர தாக்குதலுக்கு எதிராக ஈரான் மற்றும் ஏமன் நாடுகளின் பல நகரங்களில் பொதுமக்கள் தன்னெழுச்சியான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஈரான் இந்த விவகாரத்தில் மிக மிக அமைதியாக இருப்பது ஏன் என்கிற கேள்விகளுடன் ஈரானில் 10,000க்கும் அதிகமானோர் பங்கேற்ற போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இஸ்ரேலின் எதிரிகளான ஹமாஸ், ஹிஸ்புல்லா ஆகிய குழுக்களுக்கான ஆயுதங்களை வழங்கி அரவணைத்து வருகிற நாடுதான் ஈரான். பலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் ஹமாஸ் இயக்கத்துக்கு எதிராக இஸ்ரேல் தொடங்கிய ஆட்டம் இப்போது லெபனானில் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல் வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான் தரப்பில் கனத்த மௌனம் வெளிப்பட்டு வருவது பெரும் கேள்விக்குறியாகவும் எழுந்துள்ளது. பொதுவாக இத்தகைய தருணங்களில் ஈரான் தரப்பு மிக காட்டமான கருத்துக்களை வெளியிடும். ஈரான் தலைவர்கள் ஈரான் நாட்டின் புரட்சி படைகளின் தளபதிகளின் எச்சரிக்கை கடுமையானதாகவும் இருக்கும். உதாரணமாக சிரியா தலைநகரில் ஈரான் தூதரகம் மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடி தந்தது ஈரான். ஆனால் ஈரானில் வைத்தே ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்ட பிறகு கடந்த சில மாதங்களாக ஈரானின் போக்கில் கடும் மாற்றம் வெளிப்பட்டு வருகிறது. ஈரான் அதிபர் பெசஸ்கியனோ தங்களது நாட்டை எப்படியாவது போரில் களமிறக்கியாக வேண்டும் என துடிக்கிறது இஸ்ரேல். ஆனால் நாங்கள் பொறுமையாக கையாள்கிறோம் என்கிறார். ஈரானின் இத்தகைய மிதவாதம் முன்னப்போதும் இல்லாதது என்பதால் தான் பழமைவாதிகள் பெரும் கொந்தளிப்பை வெளிப்படுத்துகின்றனர். இது ஈரானின் அரசியலில் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படுவதற்கு முந்தைய கனத்த அமைதியாகவும் இருந்துவிடலாம் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.